ஹாய் எவ்ரிவன், myself தனுஷ் பிரியா. நான் லாஸ்ட் 1 இயராக ஆஃப்லைனில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஜாவா ஃபுல் ஸ்டாக் ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போது நான் யூடியூப்பில் என்னோட நாலேஜ் பேஸ் பண்ணி நான் எப்படி ஜாவா படிச்சேன்றதை உங்கள் எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம ஜாவா எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் ஜாவா? ஜாவா ஒரு ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அது ஒரு பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதில் முக்கியமாக இருக்க ஒரு ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஒன்ஸ் ரன் எனிவேர். இது என்னன்னா நீங்கள் ஒரு சின்டாக்ஸ் பேஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் எழுதுவீங்க, அதை எல்லா டைப் ஆஃப் ஓஎஸ்லையும் ரன் பண்ண முடியும். பீட் லினக்ஸ், மேக், விண்டோஸ் எதுலனாலும் உங்களால் ரன் பண்ண முடியும். இதுதான் ஜாவாவில் இருக்க ஒரு முக்கியமான ஃபீச்சராக நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போது இந்த ஜாவா ப்ரோக்ராம் எப்படி ரன் ஆகுதுன்றதை பார்க்கலாம். அந்த மொத்த இக்கோ சிஸ்டமே எப்படி செட்டப் பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்கலாம். இது பேசிக்காக ஒரு 3 விஷயத்தை பேஸ் பண்ணியிருக்கு. ஒன்று ஜேடிகே, ஜேவிஎம், ஜேஆர்இ. இப்போ நீங்கள் ஒரு கேப் புக் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் புக் பண்ண போகிற கேபோட ஆப் தான் ஜேடிகே. அங்கே நீங்கள் டு ஃப்ரம் அட்ரஸஸ்லாம் மென்ஷன் பண்ணுவீங்க. அதுதான் உங்களோட ஜேஆர்இ. எங்கே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கோ அதுதான் நம்ம ஜேஆர்இன்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் இது எல்லாமே போட்ட அப்புறமா ரெக்வெஸ்ட் டு அ ரைடுன்ற பட்டனை கிளிக் பண்ணுவீங்க. அப்போது அந்த பட்டனை என்ன பண்ணணும்னா உங்களோட நியரஸ்ட் டிரைவர்ஸை கொண்டு வந்து கொடுக்கும். அதே மாதிரி தான் ஜேவிஎம் உங்களுக்கு பின்னாடி இருக்க நார்மல் லைன் கோடை பைட் கோடாக சேஞ்ச் பண்ணும். ஸோ அந்த பைட் கோட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட கோட் லைன்ஸ் கரெக்டாக இருக்கா, சின்டெக்ஸ் கரெக்டாக இருக்கா, இது எல்லாத்தையுமே அது செக் பண்ணும். ஸோ இப்படி தான் ஜாவா ப்ரோக்ராம் ரன் ஆகுது. எப்படி நம்ம கேப் புக் பண்ணுற ஆப்ஸ் எல்லாமே எந்த டிவைஸ்லேருந்து புக் பண்ணாலுமே உங்களோட ரைடு உங்ககிட்ட கரெக்டாக கொண்டு வருதோ, அதே மாதிரி தான் ஜாவா ப்ரோக்ராமும் எந்த ஓஎஸில் ரன் பண்ணாலுமே உங்களுக்கு கரெக்டான அவுட்புட்டை கொடுக்கும். ஸோ இப்படி தான் நம்ம எக்லிப்ஸ் மாதிரியான ஜேஆர்இ யூஸ் பண்ணி நம்ம கோடு எழுதுகிறோம். கோடு எழுதி அதை ரன் பண்ணும்போது ஜேவிஎம்குள்ளே போய் அது கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு அவுட்புட்டாக காட்டுது. ஸோ இப்படி தான் பேசிக்காக ஜாவா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ மொத்த எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னா அந்த சோர்ஸ் கோட் உங்களோட கம்பைலருக்குள்ளே போகும். கம்பைலர் ஜேவிஎம்க்கு கொண்டு போகும். ஜேவிஎம் அதை பைட் கோடாக சேஞ்ச் பண்ணி ஜிட்டு கிட்ட கொடுத்து ஜிட் வந்து உங்களோட ஓஎஸ்க்கு ஏற்ற நேட்டிவ் லாங்குவேஜாக மாற்றி உங்களோட அவுட்புட்டை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. இப்படி தான் ஜாவா ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ டே 2 அன்னைக்கு நம்ம இந்த ஜாவா ப்ரோக்ராமை எப்படி ரன் பண்ணுறது, என்ன ஜேஆர்இ யூஸ் பண்ணணும், எப்படி பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு விஸ்டார் டெக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் வேறு எதுவும் டவுட்ஸ் இருக்குது இல்லை இது இன்னும் கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் தேவைப்படுதுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.